சனி என்ற கிரகம் குருவுடைய ராசியான மீன ராசியில பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக தங்க விலையை உயர்த்தும். இன்னொரு விஷயம், அதுக்கு அடுத்த ராசியில ராகு இருக்கு. இந்த சனி திருப்பி ராகு தொட்டுட்டு திருப்பி ஏற போகுது. கோல்டுங்கிறது இன்னொரு 3 வருஷத்துக்கு ஏறிட்டே தான் இருக்க போது. இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இறங்கினாலும் கொஞ்சம் இறங்கும், 2 மடங்கு திருப்பி ஏறும். டிமாண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா ரேட்டு கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ டிமாண்டு குறையும், ரேட்டும் குறையும். ரேட்டு குறைஞ்சா மக்கள் எவனுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஹோல்டு பண்ணிக்குவான். திருப்பி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். ஆக மொத்தத்தில் தங்கம் குறைய போகிறதே கிடையாது. மொத்தம் 3 வகையாக தான் நம்ம கோல்டு வாங்குறோம். ஒன்று நம்ம சேவிங்ஸுக்கு வாங்குறோம். அப்போ ஒன்னொன்று பரிசுக்காக வாங்குறோம். ஒன்னொன்று நம்ம அழகுக்காக வாங்குறோம். இந்த 3 தேவையை தவிர நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒருவேளை நான் கடைக்காரனா இருந்தா முதலீட்டுக்காக வாங்குறேன். மக்கள் முதலீடுன்னு நினைச்சு தங்கத்துல பணம் போடுறாங்க. மக்களுக்கு முதலீடு கிடையாது, சேவிங். போய் அக்ஷய கூட்டமா கடையில் போய் வாங்குறது இதெல்லாம் பொய்யுங்க. இது எதுவுமே நம்ம தேவையில்லை. நான் திருப்பியும் சொல்றேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம் இல்லைங்களா, முகூர்த்தம் பார்க்குறோம் இல்லைங்களா, இது தனி மனிதனுக்கானது கிடையாது. உங்களுடைய விதி தான் வழி நடத்துறதை தவிர நீங்க பிளான் போட்டு வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தால் யார் ஜெயிச்சிருக்கணும்? பெஸ்ட்டு சில நாள்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பர்சன்டேஜ் கம்மின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம் வரலையா. நான் என்ன பொறுத்தளவுக்கு அந்த நாளில் போய் வாங்கி கேட்க பொருள் தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. உடனே தங்கத்தில் முதலீடு செய்ய சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் போய் இந்த ஷிப்பு அப்புறம் இந்த கோல்டு பிலாம் வாங்கினீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. இப்போ நிறைய பேர்லாம் தங்கம் வாங்குவாங்க. ஆனால் வீட்டில் தங்கமே தங்க மாட்டேங்குது. தங்கம்னு பேர் வச்சதுக்கு பதிலா தங்கமே தங்க மாட்டேங்குது அப்படிலாம் புலம்புவாங்க. அது காரணம் இவங்களுக்கு செவ்வாய் பவராக இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேரில் வணக்கம் சார். இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக எல்லாருமே தங்கம் விலை எகிரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சமீப காலமாக தங்கம் விலையில் அடுத்தடுத்து மாற்றங்கள் இருக்குது. குறைஞ்சிட்டு இருக்கு, சில நேரம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் இப்போது தமிழ் புத்தாண்டு வர வருது. இந்த வருஷத்தில் தங்கம் விலையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்து நிறைய சேனல்களில் தங்கம் அப்போ 8,000 ரூபா இருக்கிறப்ப தங்கம் விலை 15,000 தொடும் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது இல்லை 6,000 போகும் 5,000 போகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த சனி என்ற கிரகம் குருவுடைய ராசியான மீன ராசியில பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக தங்க விலையை உயர்த்தும். இன்னொரு விஷயம், அதுக்கு அடுத்த ராசியில ராகு இருக்கு. இந்த சனி திருப்பி ராகு தொட்டுட்டு திருப்பி ஏறப்போகுது. அப்போ அடுத்த வருஷம் இது ஹைக் ஆகும். அதே போல் இந்த ஈரான் வார் உங்களுக்கு நிறைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸ் தங்கம் 5,400 ஜனவரி 29 தொட்டுச்சு 5,400. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கூடி குறைஞ்சு இப்போ 5,000லேருந்து 5,400 வரைக்கும் அப்படியே ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த அவுன்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப இது என்ன ஆகுனா ஒரு 15,000, 14,000, 14,500, 14 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இதில் தான் ஆசிலேஷன் ஆகுமே தவிர இதுக்கு மேலே கூடவும் செய்யாது, குறையும் செய்யாது. ஆனால் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திருப்பி வக்ரமான சனி திருப்பி இங்கே ஒரு 5 மாதம் கழிச்சு திருப்பி ஏறப்போகுது. அப்போ திருப்பி அங்கே போய் கூட வைக்கும். அப்போ தங்கம் மேலே ஏறிடுச்சு, இறங்காது. இதுக்கு 2 காரணம் கிரகநிலையாக ஒன்று சொல்லியாச்சு. இன்னொரு காரணம், இப்போ நீங்கள் நானும் தங்கம் வாங்கியாச்சு. நம்ம 2 பேர் ஒரு ஊரில் 1 கிலோ தங்கம் இருக்குது. நீங்கள் 1/2 கிலோ, நான் 1/2 கிலோ வாங்கியாச்சு. நீங்கள் 15,000க்கு வாங்கி, நான் 15,000க்கு வாங்கியிருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? 15,000க்கு மேலே போனால் தான் விற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கெயினுக்காக வாங்கியிருக்கீங்க. அப்போ பெரிய மல்டி மில்லியனர்லாம் அந்த 15,000, 16,000 போகிறப்ப வாங்கிட்டான். நிறைய பேர் வாங்கிட்டான். இப்போ இது என்னைக்கு விற்பான்? ரேட்டுக்கு திரும்ப கூடும்போது கூடாத வரைக்கும் விற்கவே மாட்டான். அப்போ எல்லா இடத்துலையும் ஹோல்டாகி நிற்கும். டிமாண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா ரேட்டு கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ டிமாண்டு குறையும், ரேட்டும் குறையும். ரேட்டு குறைஞ்சா மக்கள் எவனுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஹோல்டு பண்ணிக்குவான். திருப்பி என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். ஆக மொத்தத்தில் தங்கம் குறைய போகிறதே கிடையாது. குறையுதுன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய டாலர் வீழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது சப்போர்ட்டுக்கு கூடுமே தவிர வேற எதுவும் நடக்காதுன்றதுனால மேக்சிமம் இது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இது கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சனி மீன ராசிலேருந்து மேச ராசிக்கு போகும். மேச ராசிக்கு போய் மறுபடியும் வக்கரம் தான் ஆக போகுது. அப்புறம் அடுத்து ஒரு 1.5 வருஷம் இது கூடும் குறையும், கொஞ்சம் கூடும் குறையும். ஆக மொத்தத்தில் இது ஒரு பெரிய கிராஃப் சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த 2 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% மேலே குரோத் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் பொதுவாகவே பொருளாதார மாற்றங்கள் ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் அவ்வளோ ஸ்பீடாக நடக்குது. இப்போ திடீர்னு இப்போ போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாருடைய சேலரியும் கேட்டிங்கன்னா 50,000, 60,000, 70,000 சொல்லியிருந்தான். இன்றைக்கி கேட்டோம்னா 2.25 லட்சம் 3 லட்சங்கிறான். அப்போ எல்லாருடைய வாழ்க்கை தரமும் மாறிடுச்சு. அப்போ இது எப்படி மாறுது, எப்படி இது பண்ணுது அப்படின்னா, மக்கள் வாழ்க்கை தரத்தை அதிகமாக்குறான், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக்குறான். அப்போ சொசைட்டியும் மாறுது, எல்லாமே மாறுது, இன்கமும் மாறுது. இன்கம் மாறுறப்ப ஹோல்டும் மாறுது, சேவிங்ஸினுடைய வேல்யூவும் மாறுதுன்றப்ப இது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்னிலேருந்து ஒரு 1.5, 2, 3 வருஷத்து வரைக்கும் குரோத் தான் ஆகும்.
ஒருவேளை டவுன்ஃபால் ஆச்சுன்னா கொஞ்சம் விழுந்து திருப்பி அதுக்கு மாதிரி ஒரு 2 மடங்கு பவுன்ஸ் ஆகி மேலே திரும்ப ஏறும். 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் அப்படி போக அப்படி போகவே போகாது. அதனால வந்து கோல்டு நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாமல் வாங்கி போடலாம். ஒரு 14,000 ஹோல்டு ஆச்சா ஒரு 13,500 வரைக்கும் வந்துட்டு திருப்பி 18 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. விலை ஏறுறப்ப வாங்கலாமா, விலை இறங்குறப்ப வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 3 வகையாக தான் நம்ம கோல்டு வாங்குறோம். ஒன்று வந்து நம்ம வந்து சேவிங்ஸுக்கு வாங்குறோம். அப்போ ஒன்னொன்று வந்து பரிசுக்காக வாங்குறோம் இல்லைங்களா, ஒன்னொன்று வந்து நம்ம அழகுக்காக வாங்குறோம். இந்த 3 தேவையை தவிர நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒருவேளை நான் கடைக்காரனாக இருந்தால் முதலீட்டுக்காக வாங்குறேன். மக்கள் முதலீடுன்னு நினச்சி தங்கத்தில் பணம் போடுறாங்க. மக்களுக்கு முதலீடு கிடையாது, சேவிங்ஸ், சேமிப்பு. ஓகேங்களா, அப்போ மக்கள் எப்போ பணம் போடலாம்னா காசு இருக்கப்போ கோல்டு வாங்கணும். சரிதானே? நான் என்ன எப்பயுமே கோடிக்கணக்கில் இப்போ சூட்கேஸ்லேயே அக்கௌண்ட்லேயே பணம் வச்சுட்டு கோல்டு ஏறுறப்ப வாங்குற ஆள் நம்ம கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஹியூமன், நம்ம சாதாரண பீப்புள் என்ன செய்யணும்னா நம்மள்ட்ட காசு இருக்கப்போ வாங்க போகிறோம். காசு இருக்கிறப்ப கோல்டு ஏறினானே இறங்கினா நம்மளுக்கு என்ன, கையில் காசு இருக்கு வாங்கணும். அடுத்த அன்பளிப்புக்கு நீங்கள் கால நேரம் பார்க்க முடியாது, எவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்கணும். அடுத்த அழகு அந்த நம்ம செயின் போடுறோம், மோதிரம் போடுறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்குறப்ப அப்பயும் நீங்கள் ரேட்டு பார்க்க தேவையில்லை. இந்த 3 தேவையை தவிர பொதுமக்கள் வேற எதுக்கும் வாங்க போகிறது கிடையாது. அதனால இந்த 3மே எதற்காகனா, ஒன்று தேவை இருக்கப்ப வாங்கிக்க வேண்டியதானே தவிர தங்கம் கூடுவதை குறையதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இவங்க வாங்கி நாளைக்கு விற்க போகிறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எனக்கு ஃபோன் போட்டு, சார் எனக்கு நீங்கள் ஜோசியர்கிட்ட நிறைய டிவியில் பேசுகிறீங்க, எனக்கு இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, சரிங்களா, என் பொண்ணுக்கு ஒரு நகை வாங்கலான் இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, ஏன் செயினை போட்டு வாங்கலான் இருக்கேன், இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இது ஒரு வேளை கூடுங்கிறாங்க குறையுங்கிறாங்க, கூடுனா உனக்கு என்ன, குறைஞ்சா உனக்கு என்ன, இந்த பிள்ளைக்கு வாங்கி போட்டதை என்னைக்கு அந்த பிள்ளை விற்கும், வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பிள்ளை செயின் கழுத்தில் போட்டிருக்கும் போது, இல்லைனா அந்த பிள்ளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவைக்கு இப்போ தான் விற்க போகுது. இப்போ உட்காந்துட்டு அதை ஏன் நீ ரேட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, உன் பிள்ளைக்கு செயின் போடுற அவ்வளோதானே, உருட்டி கிருட்டி போடு, அவ்வளோதான். அப்போ இதில் வந்து ரேட் பார்க்கவே நீங்கள் தேவையில்லை. ஏன்னா அந்த பிள்ளை அதை ரேட் பார்த்து விற்க போகிறதும் கிடையாது. அது எத்தனை வருஷம் கழிச்சு அந்த செயினை கழட்ட போதும், நீங்கள் போட்ட செயினை அப்படியே கூட கழுத்து கடைசி வரைக்கும் கூட அந்த பிள்ளை கிளவியாகிற வரைக்கும் கூட அந்த பிள்ளை போட்டுக்கிட்டு இருக்கலாம். எனவே தனி மனிதன் இல்லைனா பொதுமக்களாக நம்ம இந்த கோல்டு ரேட்டு ஏறுறது இறங்குறத பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு காசு இருக்கணும், காசு இருந்தால் வாங்க வேண்டியதான், தேவை இருந்தால் வாங்க வேண்டியதானே தவிர ரேட்டு எவ்வளோ போனாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்றைக்கி வாங்கி நம்ம நாளைக்கு கை மாற்றி விட போகிறதில்ல. நம்ம எத்தனையோ வருஷம் கழிச்சு அதை என்னையோ ஒரு காரணத்துக்காக நம்ம கை மாற்றி விட போகிறோன்றனால அது இப்போ போட்டு ஒரு குழப்பிக்க தேவையில்லை. ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தால் அதை கால்குலேஷன் பண்ணலாம். அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ஐடியா கொடுக்க தேவையில்லை. அது அவங்க பிஸ்னஸ் பண்ணுற, இப்போ ஒருவேளை நாங்கள் நகை கடை வச்சுருக்கேன்னா ஒரு மாதம் பொருள் வாங்காமல் நான் கடையை மூடி வைக்க முடியாது. நான் கூடுறதாலும் குறைஞ்சாலும் வாங்கித்தான் வேணும். அப்போ இந்த கூடுறது குறையிறது சம்மந்தமாக வாங்குறவங்க யாருன்னா, இந்த மார்க்கெட்டில் நான் சொல்லு மில்லியன் ட்ரில்லியனில் போட்டு வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வாங்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ 16,800 போச்சு கோல்டு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் விற்று ஹோம் லோன்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருந்தா விற்க முடியாது. இப்போ 16,800 ஆச்சு அப்படின்றப்ப அன்றைக்கே போனீங்கன்னா கடைக்காரன் வாங்க மாட்டான், ஒரு 2 நாள் கழித்து வாங்குவான். ஏன்னா அவனுக்கு ரேட்டு ஃப்ளெக்சிபிளாக போயிட்டுருக்கு, வாங்க மாட்டான். நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கை மாற்றி விடலாம். இந்த டிஜிட்டல் கோல்டாக வச்சுருந்தவங்க என்னன்னா ட்ரில்லியனில் வச்சுருந்தவங்க தான் கை மாற்றி விட்டாங்க. இந்த சின்னதாக வச்சுருக்கவங்களுக்கு மனசு வராது, கொடுக்க மாட்டாங்க. அப்போ கோல்டுங்கிறது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு ஏறிட்டே தான் இருக்க போது, இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இறங்கினாலும் கொஞ்சம் இறங்கும், 2 மடங்கு திருப்பி ஏறும் தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கோல்டு வாங்குறது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. நல்ல நேரம் பார்த்து ஜோசிக்காரங்கிட்டலாம் கேட்டு இந்த நேரத்தில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த அக்ஷய திருதியெல்லாம் போய் வாங்கணும், போய் அக்ஷய திருதி கூட்டமாக கடையில் போய் வாங்குறது, இதெல்லாம் பொய்யுங்க. இது எதுவுமே நம்ப தேவையில்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்க்குறோம் இல்லைங்களா, முகூர்த்தம் பார்க்குறோம் இல்லைங்களா, இது வந்து தனி மனிதனுக்கானது கிடையாது. ஜோதிட சாஸ்திரங்களே என்ன சொல்லுதுன்னா, இது சம்ஹிதா ஸ்கந்தத்தில் பிரித்து வச்சிருக்கு. அப்போ சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படிங்கிறது பொதுவான ஜோசியம்னு சொல்கிறாங்க. சமூக ஜோசியம், என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது வந்து தனி மனிதனுக்கானது கிடையாது. ஏன் தனி மனிதனுக்கானது கிடையாது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தீர்மானமானது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நல்ல நேரம் பார்த்தோ கெட்ட நேரம் பார்த்தோ, இப்போ நம்ம 2 பேரும் வந்து ஓடுறோம், அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு விதி இருக்குன்றப்ப, நான் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் கெட்ட நேரத்தில் ஆரம்பித்தா கூட நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அப்போ யார் ஓடினாலும் எந்த நேரத்தில் ஓடினாலும் ஜெயிக்கிறது யார் விதியோ அதான் ஜெயிக்க போகிறோம்னா, தனி மனிதனுக்கு கிடையாது. ஒருவேளை தனி மனிதனுக்கு ஒருத்தருக்கு ஏமாந்து போகணும்னு விதி இருக்குது. அவன் நல்ல நேரத்தில் போய் என்ன செய்கிறான், தங்கம் வாங்குறான், அதுவே ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுக்கு பார்க்குறோன்னா, பொது காரியங்கள். நான் வந்து ஒரு கிணறு வெட்ட போகிறேன், ஒரு குளம் வெட்ட போகிறேன், ஒரு கோயில் கட்ட போகிறேன், ஒரு பாலம் கட்ட போகிறேன்னு சொல்லி பொது காரியங்களுக்கு இந்த நல்ல நேரங்களை பார்த்தாங்க. மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எல்லாத்தையும் நம்மளுக்கானதுன்னு நினச்சி எடுத்துட்டாங்க தவிர இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் வாய்ப்புகள் தான். கையில் காசு இருந்து வாங்கணும்னு தோணுச்சுன்னா கப்புன்னு வண்டி எடுத்து போய் வாங்கிட வேண்டியதானே தவிர, நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள்
எதுவும் யாருக்குமே வாழ்க்கையில் கிடையாது. உங்களுடைய விதி தான் வழி நடத்துதே தவிர நீங்கள் பிளான் போட்டு வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தால் யார் ஜெயிச்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல நினைச்ச ஜோசிக்காரன் தானே ஜெயிச்சிருக்கணும் இல்லைங்களா? எத்தனை ஜோசிக்காரன் ஊரை சொத்துக்கள் இல்லாமல் இருக்கிறான். அப்போ அது ஊருக்கெல்லாம் ஐடியா கொடுத்த ஜோசிக்காரனுக்கு வழி இல்லைன்றப்ப அவர் நல்ல நேரமாக பார்த்து என்ன செஞ்சிருக்கணும்? நேரம் அப்படியே படிப்படியாக ரத்தன் டாட்டாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 15 கப்பல் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கணுமா இல்லையா? நல்ல நேரம் பார்த்து அப்படி யாருனாலையும் முடியாது. காரணம் என்னன்னா அவங்களுடைய விதி தான் அவங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்ன நேரம் பார்த்தாலும் மாறாது விதின்றதுனால உங்களுக்கு கையில் காசு இருக்குது, தங்கம் வாங்குறதுக்கு தேவை இருக்குன்னா ஓடி போய் வாங்கிக்கோங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதீங்க. ஒருவேளை கெட்ட நேரத்தில் வாங்கினா ரேட்டு குறையுது. இப்போ என்னன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறப்ப சில நாள்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பர்சன்டேஜ் கம்மின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம் வரலையா. நான் என்ன பொறுத்தளவுக்கு அந்த நாளில் போய் வாங்கிக்க பொருளை, நம்மளுக்கு கூட்டமாச்சும் கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜ் கிடைக்குன்ற மாதிரி நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, எது நம்மளுக்கு சரியாக இருக்குன்னு தோணுதோ அதை செஞ்சிட வேண்டியதானே தவிர நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பே கிடையாது. நீங்கள் கெட்ட நேரத்தில் ஆரம்பித்தாலும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால். உங்களுக்கு நேரம் கெட்டதாக இருந்தால் எத்தனையோ பேர் நேரம் பார்த்து வீணாக போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப நான் ஒரு டைம் சொல்லுவேன் அப்பாயின்மெண்ட்டுக்கு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் இது ராகு காலமாக இருக்குது, எனக்கு வேறு டைம் போட்டு கொடுவாங்க. ராகு காலம் பார்க்குற அளவுக்கு என்கிட்ட ஏன் வந்தேன்னு கேட்பேன். நீ ராகு காலம்லாம் பார்த்து என்ன இருக்கணும்? நல்லபடியாக வாழ்ந்துருக்கணும், எந்த கேள்வி இல்லாமல் வாழ்ந்துருக்கணும். உனக்கு பாரு ஜோசியனை அப்போ என்னுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோசியனை எவன் பார்க்க வராமல் இருக்கானா அவன் நல்ல ஜாதகம். அப்போ நீ என்னை தேடி வந்துட்டேனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ நீ ராகு காலம்லாம் பார்த்து என்ன பிரச்சனை சரி பண்ண கடைசியா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என்னன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் தங்கம் வாங்குறதுக்கு, பொருள்கள் வாங்குறதுக்கு, சேவிங் பண்ணுறதுக்கு எதுவுமே பார்க்காதீங்க. தைரியமாக வாங்கி போடுங்க. கையில் காசு இருக்கிற நேரம் தான் நம்மளுக்கு நல்ல நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. உடனே தங்கத்தில் முதலீடு செய்ய சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் போய் இந்த ஷிப்பு அப்புறம் இந்த கோல்டு பிலாம் வாங்கினீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே போகாதீங்க. டைரெக்டாக ஃபிசிக்கலாக கையில் பார்த்து பொருள் வாங்கி வச்சுக்கிறது. இப்போ நிறைய பேர்லாம் வந்து தங்கம் வாங்குவாங்க, ஆனால் வீட்டில் தங்கமே தங்க மாட்டேங்குது, தங்கம்னு பேர் வச்சதுக்கு தங்கமே தங்க மாட்டேங்குது அப்படிலாம் புலம்புவாங்க. எதனால சார் அப்படி வீட்டில் தங்கம் இல்லை? வீட்டில் தங்கம்னு இல்லைங்க, பொதுவாகவே வந்து இந்த தங்கத்தை எதோட மீன் பண்ணுறாங்கன்னா சேமிப்போட மீன் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு கடன் வந்துகிட்டே இருக்கும். தங்கம்னா வரும் அவங்களுக்கு, இவங்க என்ன செய்வாங்கன்னா போய் அடமானம் வச்சுருவாங்க, படிக்க வச்சுருவாங்க. அதுதான் சார். அது காரணம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் பவராக இருக்கும். செவ்வாய் வக்ரமாகவோ இல்லை 4 மூலையில் செவ்வாய் இருந்தால் இவங்களுக்கு வந்து கடன் வாங்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கல் வரும். இவங்க என்ன செய்யணும்னா ஒன்று கடன் வாங்கக்கூடிய தொந்தரவை தள்ளி போடணும், இல்லைன்னா அந்த தேவையை தள்ளி போடணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா ஈஸியாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய. இப்போ நேற்று நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன கேட்டேன்னா ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவை, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது சரிங்களா? அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்க நான் கேட்கல, உங்களுடைய ஒப்பீனியனை நான் கேட்குறேன். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாய் இப்போ உங்களுக்கு தேவை, என்ன செய்வீங்கன்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நகையை வச்சுருவோம், பேங்க்கில் லோன் போட்டுருவோம் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டேன்னா யாருமே சேவிங்ஸில் வச்சுருப்போம்னு சொல்லவே மாட்டீங்கன்னு கேட்டேன். இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? கையில் இருக்கிறத அடகு எதாச்சும் விற்று தான் திங்கணுன்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் இருக்கிறதுனால இந்த மாதிரி மைண்ட் செட்டு செவ்வாய் அதிகாரமாக இருக்கவங்களுக்கு வரும். அப்போ செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ அது 4 மூலையில் இருந்தால் அவங்க இயற்கையாகவே என்ன செஞ்சுருவாங்க, போய் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்லாம் வித்துட்டு கடைசி தங்கம் நிற்கலன்னு வாங்க ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு தங்கம் மட்டும் இல்லை, இவங்க கையில் காசும் நிற்காது, எதுவுமே நிற்காது. அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கணும், அப்படி நிற்காதவங்க என்ன செய்யணும்னா இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் பேங்க்கில் வச்சுறது சேஃப்டி. இதை விற்காமல் இருக்கிறதுக்காச்சும் சந்தோஷமாக வைக்கலாம் இல்லையா? இதை விற்று திங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒன்று இவங்க வந்து பேங்க்கில் கொண்டு போய் அதை லாக்கரில் வச்சிடணும், அடிக்கடி எடுக்க முடியாத அளவுக்கு வச்சிடணும். இல்லைன்னா அடமானம் கூட வச்சிடலாம், கம்மியான இதில் வச்சுட்டா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமே தவிர செவ்வாய் பவராக இருக்கிறவங்க எங்கேயாச்சும் கடன் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ தங்கத்தை வச்சு வாங்குவாங்க, இவங்க எதை எடுத்தாலும் வச்சு வாங்குவாங்க. ஒருவேளை புதன் அவங்க ஜாதத்தில் வக்கிரமாக இருந்தால் அவங்க லேண்டை வச்சு வாங்குவாங்க. அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இதில் போட்டு குழப்பிக்கிறதுக்கு இல்லை. செவ்வாய் பவராக இருக்கும், கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.